கருத்து கணிப்புகள்லாம் வெளியே வந்திருக்கு சார். ரிசல்ட் எல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? வந்திருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 50% 60% மேல கணிப்புகள் வந்து அன்னைக்கு நம்ம மட்டும்தான் இந்த பர்சன்டேஜ் கிராஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ இவங்க இந்த பர்சன்டேஜ் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா வர பர்சன்டேஜ் வேறையா இருக்குமோன்ற எனக்கு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அது இந்த எக்ஸிட் போலு உடைய நம்பகத்தன்மையை பத்தி நம்ம நேத்தே பேசிட்டோம். யாராவது ஒருத்தர் போய் இந்த எக்ஸிட் போல்லையோ இதுலயோ பங்கு பெற்ற ஞாபகம் யாருக்காவது இருக்கா? எந்த நம்பரை வச்சு இவங்க போடுறாங்க? யாரெல்லாம் என்டிஏ ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கானோ அவன் சார்பாள், யாரெல்லாம் திமுக ஜெயிக்கணும் அவன் சார்பாள். 30 வாங்கி நீ ஜெயிக்காமலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு சீட்டு கூட. ஓகேவா? அது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கானா இருக்கு. நான் இந்த இடத்துல இந்தியா டுடே கொடுத்த ரிப்போர்ட்டு பெட்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு என்ன கேட்டா இருக்கலாமோன்ற டவுட் எனக்கு வருது. ஏன் இருக்கலாமோன்னு சொல்லுங்க. ஏன்னா அதிமுக கொங்கு பெல்ட்டில் கோயம்புத்தூர் ஸ்டேச்சு 10 சீட்டு போன ஜெயிச்சாங்க. ஓகேவா? அதுல 4 இந்த தடவை போகுது. சென்னையில வந்து 4 சீட் ஷோரா டிஎம்கே கிடையாது, 2 டிவிகே போகுது, 2 அதிமுக போகுது. ஒரு 100 தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பும் 50லேருந்து 60 தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பும் தான் இருக்கு. அப்படி அப்போ நீங்க 40லேருந்து 80 சீட் டிவிக்கு ஜெயிச்சிருமானா இல்ல. மிராக்கல்ன்றது அரசியல்ல நடக்குது, அது ஜென்சி பறிச்சு நடக்குது, அரசியல் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு வருது. இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். அது 2வது பட்சம். ஆனால் இந்த கவர்மெண்ட்ல டிவிக்கு ஆட்சி அமைக்கணுமா அப்படின்னா ஆட்சி அமைச்சா அது டிசாஸ்டரா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஏன் அப்படி சொல்றீங்க? வரலாறு இந்த தேர்தல், அதுல எந்த மாற்று கிடையாது. விஜய் எவ்வளவு எடுத்தாலும் இதுக்கப்புறம் எடுக்கிறது எல்லாமே வரலாறு தான். யாருமே நடக்காத ஒரு விஷயத்தான் பண்ண போறாரு. இங்க மேசிவா ஓட்டு பிரியுது. அது யாருக்கு மேக்சிமம் அட்வான்டேஜ்னா ஆளுங்கட்சியா இருக்க திமுக அட்வான்டேஜ். ஜெயிச்சா விஜய் ஒரு சீட்டை மட்டும் ஜெயிக்கட்டும், பர்சன்டேஜ் எவ்வளவு வேணா வாங்கட்டும், இல்ல முதலமைச்சர் ஆகிட்டோம். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகேவா? அந்த இதுக்கு நடுவுல வேண்டாம். அது தேர்ட் ஃப்ரண்ட்னு இந்த மாதிரி கொண்டு வந்தாதான் மீதி இருக்க 2 பேர் பயப்படுவாங்கன்றது தான் நம்மளுடைய கருத்து. எனக்கு இந்த எலெக்ஷன்லயே 2 கட்சியும் பயந்துருக்காங்கன்றது தான் அந்த பயம் வேணும்ன்றது தான். தவறி போய் விஜய் வரலனாலும் இவங்களுக்கு அந்த பயம் உள்ள இருக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சிகேவோடு பேச இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா சார். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னா சிகே டாக்ஸோட 100வது எபிசோடு சார் இன்னைக்கு. அப்படியா? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல வந்து நம்ம கேமராமேன் சையது, எடிட்டர் ராஜ், அப்புறம் சோசியல் மீடியா பாபு, முக்கியமா நம்ம சேனல் ஹெட் ஹரி, எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு நம்ம சொல்லிடலாம். ஆமா, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். திட்டு வாங்கி கரெக்டா வீடியோ போட்டதுக்கு கண்டிப்பா சார். நம்ம சையதுக்குலாம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லலாம். கண்டிப்பா சொல்லிதான் சொல்ல டைமுக்கு எப்பவுமே வர மாட்டான். தேங்க்ஸ் பா சையத். எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஆங்கருக்கு மறந்துடுவோம். ஆக்சுவலாக இன்னிலேருந்து ஆங்கர்னு சொல்லாமல் நான் ஒரு கமெண்ட் படித்தேன். தேவானா நீங்கள் சாருன்னு சொல்லாதீங்க, அண்ணான்னு சொல்லுங்க, அந்த இது இல்லைன்னு வந்து ஒருத்தர் போட்டிருந்தார். சார்னா யாரோ 3rd person பேசுகிற மாதிரி இருக்கு, உங்கள் 2 பேர் காம்போ நல்லா இருக்கு அப்படின்னு. அதனால நம்ம ஆங்கரையும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நன்றி சார். எல்லாம் உங்களால தான் சார். சார் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். கருத்து கணிப்புகள்லாம் வெளியே வந்திருக்கு சார். ஏறக்குறைய நம்ம சொன்னதுபடி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாவேக்கா கொடுத்துருக்க அந்த சீட்டெல்லாம் பார்த்தா 20% மாதிரி தான் இருக்கு. நீங்க தொடர்ந்து அதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ டிஎம்கேக்கும் பெருசா அந்த நம்பர்ஸ் எல்லாம் வரல. ஓகே, ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த 60-80 தான் வந்து ஏடிஎம்கேக்கும் வந்திருக்கு. இந்த ரிசல்ட் எல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? ஓவரால் அப்படி இல்லை. இது வந்து நம்ம சொன்னதும் வந்திருக்கு, சொல்லாதது சில பேர் போட்டிருக்காங்க, நடுவுலையும் ஒன்று வந்திருக்கு. நம்ம சொன்னது 2. 1 டிவிக்கு எப்படி வரும்ன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். 2வது வந்து இந்த இதெல்லாம் பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்திருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 50% 60% மேலே கணிப்புகள் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆயிருக்கு, மீதி வந்து வரல. இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, உங்ககிட்ட வாங்கின தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, அவங்ககிட்ட வாங்கின பணம் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க வாங்கினதுக்கு ஒரு குத்து. செயல்பாடு தான். சரி, இது நான் தப்புன்னு சொல்லலை, அவங்களும் நிர்வாகம் நடத்த வேண்டாமா, செயல்பாடுகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான இதுதான். இதே ஆட்கள் ஒப்பீனியன் போல் போட்டதில் எந்த இடத்துல தாவேக்கா 20% போட்டாங்க, 15% சொன்னாங்க.
புரியுதா? அன்னைக்கு நம்ம மட்டும்தான் இந்த பர்சன்டேஜ் கிராஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ இவங்க இந்த பர்சன்டேஜ் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா வர பர்சன்டேஜ் வேறையா இருக்குமோன்ற வாய்ப்பு doubt இருக்கு. எனக்கு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அது இந்தியா டுடே சொல்ற மாதிரியோ பயாக்சிஸ் இந்தியா டுடே சேர்ந்து போட்டிருக்க கருத்து கணிப்பாகவும் மாறலாம் அப்படின்றத நான் இது பார்க்கறேன். பிரதிபலிக்கும். ஏன் இதுல எனக்கு அந்த ஒரு டவுட் வருது? நான் வந்து டு பி ஆனஸ்ட், மிராக்கல் நடந்தா டிவிக்கு ஆட்சி வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு அளவுக்கு எது வேணா நடக்கலாம். பட் அதுல நமக்கு கருத்து கொஞ்சம் இது வந்து நம்ம களத்துல ஓட்டு போடுறவங்கள எல்லாரதும் வச்சு நம்ம சொல்றோம். ஆனா பர்சன்டேஜா அவ்வளவும் கன்வெர்ட் எவ்வளோ ஆகுதுன்றதை பற்றி நம்ம முடிவு பண்ணோம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இது வரைக்கும் இவங்க சொன்ன இந்த 20% யாருமே சொல்லலை, நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்திருக்கு. இது இன்னும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிவிகே பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த எக்ஸிட் போலு உடைய நம்பகத்தன்மையை பற்றி நம்ம நேற்றே பேசிட்டோம். சரியா? யாராவது ஒருத்தர் போய் இந்த எக்ஸிட் போல்லையோ இதுலயோ பங்கு பெற்ற ஞாபகம் யாருக்காவது இருக்கா? எந்த நம்பரை வச்சு இவங்க போடுறாங்க? யார் யார்? நீ இப்போ அந்த சேனல்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கோ. யாரெல்லாம் என்டிஏ ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கானோ அவன் சார்பாளு. யாரெல்லாம் திமுக ஜெயிக்கணும்னா அவன் சார்பாளு. நடுவில் ஒருத்தர் 2 பேர் இருக்கான் பாரு. நீங்க 2 பேரும் அவனை கவனிச்சிருக்க மாட்டாங்க. எப்படி? 2 பேரும் கவனிச்சிருக்காங்க. அதனால புதுசா டிவிக்கே நான் கொண்டு வரேன் பாருன்னு. மேபி ட்ரூவாகவும் இருக்கலாம். நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரல. இதை வந்து எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, இவங்க கொடுத்துருக்காங்களே சார் நம்பர் 98 120 கொடுத்துருக்காங்களே டிவிக்கு. இது வந்து ஒரு பொத்தாம் போக்கா இவங்க இவ்வளோ இது பர்சன்டேஜ் வாங்குவாங்க. இது அப்படியே சீட்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. பர்சன்டேஜ் இப்போ அதே பர்சன்டேஜ் தான் சீட்ஸ் கன்வெர்ட் ஆகும். நான் எப்பவுமே 30% வரைக்கும் நம்மளுடைய முந்தைய எலெக்ஷன் கணக்கில் நீ போட்டனா நீ 30லேருந்து 40 சீட்டு ஜெயிக்கலாம். அதில் எந்த மாற்றம் இல்லை. நீ அது பில்லோ ஆக ஆக உனக்கு குறையதான் செய்யும். இது கன்வெர்ட்டா பண்றாங்க. சரி 30 வாங்கி நீ ஜெயிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு சீட்டு கூட. ஓகேவா? அது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கானா இருக்கு. அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. இதை வச்சுதான் இவங்க அந்த நம்பர் போடுறாங்க. அதுல நான் மாற்று ஒத்துக்கல. நீ அப்படி பார்த்தனா 30% போட்டு டிவிகேக்கு 18 சீட்டு போட்டவனும் இருப்பான். 35 போட்டு அதிமுகவுக்கு 65 சீட்டு போட்டவனும் இருப்பான். சரி, அவங்க நம்பர் அது நம்ம அதுதான் சொல்றேன். டோட்டலா அதுக்குள்ள நம்ம போறது வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் டிபேட். ஓகேவா? அதை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, நான் இந்த இடத்துல இந்தியா டுடே கொடுத்த ரிப்போர்ட்டு பெட்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு என்ன கேட்டா இருக்கலாமோன்ற டவுட் எனக்கு வருது. ஏன் இருக்கலாமோன்னு சொல்றீங்க? ஏன்னா திருப்பி தூங்கிட்டு இருந்த காங்கிரஸ் முந்தானே தேர்ந்து நாங்க கூட்டாட்சிக்கு தயாருன்றாங்க. நேற்று வரைக்கும் தூங்கின்னு இருந்தான். புரியுதா? டோட்டலா அடிமை சாசனம் எழுதி கொடுத்தானுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி தான். திருப்பியே நான் அடிமைலாம் கிடையாது, நான் பாகுபலின்னு எழுந்துட்டு வராங்க. ஸோ இந்த இதுக்கும் அதுக்கும் ஏதோ கனெக்ட் இருக்கா சம்திங் இருக்கலாம் அப்படின்னு என்னுடைய என்னுடைய எல்லாம் நான் கிட்டத்தட்ட நேற்று நைட்டு கூட ஒரு 1.5 மணி நேரம் இதை பற்றி முக்கியமான சில பேர்கிட்ட பேசிட்டு இருந்தோம் கான்ஃபரன்ஸ் கால்ஸில். எல்லாருடைய ஒப்பீனியனும் எடுத்தோம். இப்போ நான் ஒரு கன்சர்ன் சொன்னேன். எப்படின்னா அதிமுகவுடைய டோட்டல் சீட்ஸ் இப்போ வந்து அதிமுக கொங்கு பெல்ட்டில் கோயம்புத்தூர் ஸ்டேச்சு 10 சீட்டு போன தடவை ஜெயிச்சாங்க. ஓகேவா? அதில் 4 இந்த தடவை போகுது. அவங்களுக்கு கிடையாது, திமுக தான் வின் ஆகுது. ஓகேவா? இப்போ இப்படி வர மாறுது. அப்படின்னா நான் சொன்ன அதிமுகவுடைய கணக்கு 50 பிலோ வருது இல்லையா, அந்த கணக்குக்கு வருது. நான் எப்படி வருது அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுல நான் சொல்கிறேன். அதிமுக வந்து போன தடவை சேர்த்தது கூட்டணியில் 75, ஆனால் ஜெயிக்க வேண்டியது ஒரு 30 சீட் இருந்தது டிடிவியால். அப்படின்னா ஆமாம், அப்போ 110ல் 10க்கு 4 போகுதுன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. இங்கே அப்போ 40%. நீ இந்த 110ல் 40% போனால் 60 வந்துடுது. இந்த நம்பரு இருக்கு. நம்ம சொன்னது 50. ஓகேவா? இந்த அரித்மெட்டிக். அப்போ ஆப்போசிட்ல என்ன கேட்டாங்க, நீங்க ஏன் இது திமுகக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படி நீங்க பண்ணணும்ல. அப்ப திமுகக்கு வந்து இப்போ நான் சென்னையில வந்து 6 சீட்டு போயிடுது. 4 சீட் ஷோரா டிஎம்கே கிடையாது. 2 டிவிகே போகுது, 2 அதிமுக போகுது. வேளச்சேரி டி நகர் அதிமுக போகுது, பெரம்பூர் ஆர்கே நகர் டிவிகே வின் பண்ணுது. ஓகே, இப்போ இருக்கு. இது இல்லாம 2 தொகுதி இழுபறியில இருக்கு. அது 2 பேருமே ட்ரையாங்கிள் 3 பேருக்குமே எல்லாம் போட்டியா இருக்கு. அதுல யார் ஜெயிக்கிறான்றது பார்க்கலாம். ஸோ இது பிரகாரம் போட்டா இந்த 6 தொகுதி திமுக விட்டு போகுது. ஆமா, அவுட் ஆஃப் 16. அப்படின்னா இதுவும் அதே 40%ல வருது. ஓகேவா? அப்ப போறது 40% போகுதுன்னா திருப்பி இப்போ திமுக கூட்டணி எவ்வளவு போன எலெக்ஷன்ல 165 சீட்டு, 158 அலைன்ஸோட சேர்த்து. ஓகே, 160ன்னு வச்சுக்கோ. 60ல் 40% போச்சுன்னா
60 40 160ல 40% போச்சுன்னா 100 100. தொகுதி. இப்போ 100 தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பும், 50ல இருந்து 60 தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பும் தான் இருக்கு இப்போதைக்கு இருக்கு. சான்சஸ் அப்படி அப்போ நீங்க 40ல இருந்து 80 சீட் டிவிக்கு ஜெயிச்சிருமானா இல்ல. சொல்ல முடியாது. ஆமா, 20ல இருந்து சரி ரொம்ப வர்ஸ்ட் கேஸ் நான் சொல்றேன், 15ல இருந்து 40 வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அததான் நான் விஜய் சொல்றேன், கிட்டத்தட்ட 40 வேட்பாளர்கள் தான் இப்ப கூப்பிட்டிருக்காரு. வர அது அவங்க சொல்லல, அவங்க உள்ள ஒர்க் பண்றாங்க, நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்ப நம்ம சொல்லும் போது அவங்க ஆதரவாளர் கூட நம்மளுக்கு திட்டலாம், ஆட்சி அமைக்கலான்னு. பட் இது இப்படிதான் நடக்கும் அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற கால நிலவரத்துல தெரியுது. நம்ம அதுதான் சொல்றோம், என்ன பேசினாலும் 4ஆம் தேதி இன்னொரு ஏதோ ஒன்று மிராக்கிள் நம்ம சொல்றதும் நடக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நம்ம உள்ள அதுக்குள்ள இல்ல, நம்ம பதிவு பண்றது மிராக்கல்ன்றது அரசியல்ல நடக்குது. அது ஜென்சி புரட்சி நடக்குது, அரசியல் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு வருது. இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். அது 2வது பட்சம். ஆனால் நம்பர்ஸ்க்கு நம்ம வேலை பார்க்கும் போது இதுதான். இப்ப இதுல ரொம்ப ஓவராகவும் போவேணாம். சரி, நான் இதை இன்னொன்னு பாக்குறேன். இந்த கவர்மெண்ட்ல டிவிக்கு ஆட்சி அமைக்கணுமா அப்படின்னா, ஆட்சி அமைச்சா அது டிசாஸ்டரா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஏன் அப்படி சொல்றீங்க? சரி, நீ டிவிக்கே பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்ஸ் எல்லாம் யாரு? எல்லாம் ஃப்ரெஷர்ஸ். நீ ஒரு குறிப்பிட்ட 20ல இருந்து 30 வேட்பாளர் தவிர யாருக்குமே முன் அனுபவம் இல்லை, கிடையாது, அரசியலே கிடையாது. சோ இவங்க உள்ளூர் ஆட்களால இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படுவார்கள். ஓகே, அது மாற்று கட்சியினால இதுவாது. இப்ப தலைவர் சரியா இருக்கலாம், தொண்டன் சரியா இருப்பானான்னு சொல்ல முடியாது. அந்த விசுவாசம் அந்த இடத்துல ஒர்க் ஆகாதுன்னு சொல்றீங்க. விசுவாசம் அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. ஓகேவா? இதுதான் ரியாலிட்டி. சரி நான் இப்படி வரேன். இவரு ஆர்பர் தொகுதி சேகர் பாபு எதிர்த்து டிவிக்கே நிர்வாகி நிற்கிறார். அசோக்குக்கு நான் ஏன் ஓட்டு போடணும்? என்ன ஒரு மாற்றுக்கு எதிர்பார்க்கறீங்க? இல்ல திமுக மேல ஒரு வெறுப்பு இருக்கு? மாற்று விஜய்க்கு தான் எதிர்பார்க்கிறேன். விஜயோட வேட்பாளர் சேகர் பாபுக்கு ஈக்குவலான ரவுடிசம் பார்ட்டி தான். அப்படியா? நீ அந்த உள்ளூர்ல போய் விசாரி, யாருக்கு நான் ஓட்டு போடணும்? 2 பேருக்குமே அப்படி ரவுடிசம் விரும்பாதவங்க 2 பேருக்குமே. அது எதனாலனா இது விஜயால ஃபைனலைஸ் பண்ணப்பட்ட வேட்பாளர்களாக இருக்காது. எப்படி சொல்றீங்க? எல்லாமே அவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைல்லப்பா. நீ எடுத்துட்டு வந்து லிஸ்ட் கொடுக்கறது, நான் இன்னார போடுறேன்னு அவங்களால ஒரு 100 பேரை தான் கடைசி நேரத்தில், ஏன்னா அவங்க அலைன்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் பண்ண ஒரு மைண்ட்ல இருந்தது பண்ணாங்க. கூட்டணி வந்தால் இவ்வளோ சீட்டு கொடுத்துடலாம், அந்த கூட்டணி கொடுக்கணும்னு நினைச்சதை திருப்பி இவங்க வேட்பாளராக ஃபார்ம் பண்ணும் போது இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அது நமக்கு தெரியும், நம்மளும் பேசணும். அந்த வேட்பாளர்கள்லாம் எப்படி கடைசி கட்டத்துல சும்மா போய் நின்றவங்க எல்லாம் இருக்காங்க, எனக்கு தெரியும். என்னுடைய சில நண்பர்கள் ஒன்று நின்று இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி சீட்டு வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் பர்சனலா. ஸோ இவங்கனால விஜய்க்கு கெட்ட பேர் போகும். ஸோ அதனால் தமிழ்நாடு பார்க்காததுன்ற பியூரோகிராசி தான் ரன் பண்ண போறாங்க கவர்மெண்ட்டை. புரியுதா? விஜய் அவங்க சொல்றது கரெக்டு சரின்னு பார்த்து முடிவு பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதுதான் விஜயோடைய மெயினா இருக்கும். எல்லா முதலமைச்சரும் அதான் பண்ணுவாங்க. இவரு மேபி ஐடியாலஜியாவோ இன்னும் இனிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை இவர் இன்புட் கொடுத்தவொடனே அதை பண்ணி நம்ம பண்ணலாம் வேண்டான்றதை எடுத்துட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் இங்க நடக்க போகுது. ஓகேவா? சோ இந்த இடத்துல தப்பு நடக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனா கீழ் மட்டத்துல என்ன வேணா நடக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், தேமுதிக அதிமுக கூட்டணி முடிச்சுட்டு 6வது மாசத்துல இருந்து இங்க இருந்து எம்எல்ஏவா கொஞ்சம் கொஞ்சமா புடுங்க ஆரம்பிச்சாங்க. எதனால? உள்ளூர்ல இருக்கிற அதிமுக காரன் தேமுதிகவுக்கு கரப்ஷனை கத்து கொடுத்தான், பணம் சம்பாதிக்கிறத சொல்லி கொடுத்தான், வழியை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். திடீர்னு அது கையை விட்டு போகும்போது அவனால ஏத்துக்க முடியல. அப்படி இருக்கிறவன்லாம் இப்படி மாறினான், பவர்லயே இருக்கணும்னு நினைக்கிறவன்லாம் மாறினான், 2 சைடும் போனாங்க. ஆமா, சோ இதுதான் விஷயம். சோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் நடக்கும். இப்போ டிவிகேக்கு நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, விஜய் எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சாலும் பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கு. எவ்வளவுதான் ஒரு பாதுகாப்பா வச்சுக்க முடியும்? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க போனா என்ன பண்ணுவோம்? வழி, அதாவது ஆட்சி அமைச்சு ஓரளவுக்கு எம்எல்ஏ செட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கோ இதுவாக்கோ இனிஷியேட் பண்ற மாதிரி தெரியாத பட்சத்தில் நம்ம கிட்ட யாரும் டச் பண்ண மாட்டாங்க. புரியுதா? ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது வேற, ஓகேவா? ஆனா அதுவுமே பெட்டரா இருக்கும். ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னும் எழுச்சி பெற்று ஓட்டை அடுத்த எலெக்ஷன்ல விஜய்க்கு போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகும். ஸோ இதுதான் இப்ப இருக்கிற களம்.
இந்த எக்ஸிட் போலு, இந்த ஒப்பீனியன் போலு இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு இப்போ நம்மளுக்கு டேட்டா நான் சொல்ற வரைக்கும் சொல்றேன். வரலாறு இந்த தேர்தல், அதுல எந்த மாற்று கிடையாது. விஜய் எவ்வளவு எடுத்தாலும் இதுக்கப்புறம் எடுக்கிறது எல்லாமே வரலாறு தான். யாருமே நடக்காத ஒரு விஷயத்த தான் பண்ண போறாரு. தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னொரு விஷயம் நீ பார்த்தனா, ஆரம்பத்துல இருந்து தேர்ட் ஃப்ரண்ட்ன்றது தான் ஒரு ஆட்சியை அமைக்கிறதும் கலைக்கிறதுமா நடந்துட்டே இருக்கு தேர்தல்ல. இது வந்து நேத்து பேசும்போது தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. நீ கலைஞர், திமுக, அண்ணா, காங்கிரஸ் தான் சோலோவா இருந்துச்சு முதல்ல தமிழ்நாட்டுல, ஓகேவா? அதுக்கப்புறம் திமுகன்னு ஒரு கட்சி வந்தது. வந்த 5வது வருஷம் அதிமுகன்னு ஒரு கட்சி வந்துச்சு, ஓகேவா? 3 பேர் ஆயிட்டான். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா தேர்தல்ல தேர்ட் ஃப்ரண்ட்னு ஒருத்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா அதை பத்தி பெருசா பேச மாட்டோம், யாருமே பேசல. எல்லா தேர்தலையும் பார்த்தனா 90 இல்லையா சார், 89 இருந்தது. ஜானகி ஜெயவா இருந்துச்சு. 3வது பிரிஞ்சதுனால தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. திருப்பி 91 அவங்க சேர்ந்ததுனால திமுக ஆட்சி போச்சு. 96ல மதிமுகன்ற இதெல்லாம் வந்து காங்கிரஸ் 2ஆ பிரிஞ்சது. அதனால அது ஆட்சிக்கு வந்தது. 2001ல இதே மூப்பனார் இவங்கெல்லாம் அந்த காங்கிரஸ் தனியாவே இருந்தது. இது ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு. 2006ல தேமுதிக வந்துச்சு. 2011ல தேமுதிக அதிமுக சேர்ந்த உடனே மேசிவ் ஸ்வீப் நடந்தது. 14ல இருந்து தாவேக மக்கள் நல கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, அது நீ மக்கள் நல கூட்டணி வச்சுக்கோ. 16ல மக்கள் நல கூட்டணி 2 கண்டினியூ இருந்தது. 19ல டிவிகே, டிடிவி, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம், இவங்கெல்லாம் பிரிச்சுதான் ஒரு சார்புக்கு போறது. எல்லாரும் இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அசம்பிளில இது வரைக்கும் வந்து தொங்கு சட்டசபை வந்ததே இல்லை. நான் சொல்றேன் 2006 நேற்று நம்ம பேசணும், நாங்க எல்லாம் பேசுனதுலயுமே வந்தது. 2006ல வந்தது நான் மென்ஷன் பண்ணும்போது அதை தவற அப்படின்னாங்க. நான் அதை தவறுன்னு இல்லை, அது ஒண்ணு வந்துச்சுன்னா சாம்பிள் இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1. 2வது என்னுடைய இது தொங்கு சட்டசபை போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத நான் பாக்குறேன் இந்த தடவை. அதுதான் நேற்று நாங்க டிஸ்கஷன் பண்ணது. எதை வச்சு சொல்றேன்னா, இங்க மேசிவா ஓட்டு பிரியுது. அது யாருக்கு மேக்சிமம் அட்வான்டேஜ்னா, ஆளுங்கட்சியா இருக்க திமுகவுக்கு அட்வான்டேஜ். நான் அதை தான் நான் இங்க எடுத்துட்டு வரேன். ஸோ இதை பார்க்கும் போது நீ டிவிகேவா, திமுகவா, அதிமுகவானா, அதிமுக 3வது பிளேஸ் எல்லா இடத்துலயும் போல. ஆனா மேஜரான பார்ட்ல அதிமுக வந்து 3rd பிளேஸ் போகுது. ஓகே சரி, எனக்கு அதெல்லாம் தாண்டி சார், உண்மையாலே விஜய் வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு தனியா நின்று ஒரு 20% வாங்குறாருன்னா பெரிய விஷயம் சார். நான் அது ஒத்துக்கிறேன், பெரிய விஷயம். அதே மாதிரி என்னோட பர்சனலா, நம்ம வீடியோக்கு பேசுறது இல்லாம பர்சனலா கேட்டா, அவருடைய உழைப்பு இன்னும் போட்டிருந்தா இதை பெருசா போயிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய இதுவா இருக்கும். மேபி அடுத்த தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி இறங்கி ரோட்ல நடக்க ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேவா? ஆனா இந்த தேர்தலில் அதை பண்ணல. ஓகே, அதுக்கு பண்ணாததுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ராப்பரா அனுமதி கொடுக்கல. இது ஒரு ரீசன் நம்ம எடுக்கலாமா? அது வாய்ப்பே இல்லை. சரி, அதிமுகவுக்கு கொடுத்துருக்காங்க, மற்ற கட்சிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இவங்க வந்து இவரால் ஒன்று முடியலை. 1. 2வது இதை ஸ்ட்ராட்டஜிக்கா ஆதவர்ஜனா கட்டமைக்கிறாரு. இவங்க கொடுக்கலன்றத பண்றாரு. இதுதான் என் ஒப்பீனியன். அதுக்கு மாட்டு கருத்து இருக்கவங்க பேசலாம், பட் இதுதான் நான் பாக்குறது. ஆனா அதே டைம் நான் சொல்றேன், மாற்றுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீ 10 தொகுதி 10 இடத்த ஸ்பாட் போட்டு கூட பிரச்சாரம் பண்ணா போதும் தான், ஓகேவா? ஆனா அது எப்பன்னா, நான் இப்ப ஜெயலலிதாவை அதுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். ஆனா அது எப்பன்னா, அவங்க முதல் பிரச்சாரத்துக்கு ஊர்வரெல்லாம் போய் பண்ணிட்டு மண்டல ரீதியா ஒண்ணு பண்ணுவோம். 10வது பிரச்சாரம், அதாவது 2016க்கும் 11க்கு மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி நடந்தது. அதுக்கு முன்னாடி ஊரா தெருவா போயிருக்காங்க, புரியுதா? இதுவும் நேத்து நமக்கு ஒருத்தர் பேசும்போது வர ஒரு இன்புட் தான். ஸோ அதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டிய கண்டிஷன்ல இருக்கும். ஸோ தாவேக்கா எனக்கு என்னதான், நான் ஏற்கனவே முதல்ல நம்ம வீடியோவில் ஒன்று சொல்லிப்போம், பார்த்தீங்கன்னா ஜெயிச்சா விஜய் ஒரு சீட்டை மட்டும் ஜெயிக்கட்டும், பர்சன்டேஜ் எவ்வளோனா வாங்கட்டும், இல்லை முதலமைச்சர் ஆகிட்டோம். இதுதான் என்னுடைய கருத்து, ஓகேவா? அந்த இதுக்கு நடுவில் வேண்டாம். அது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும், ரொம்ப பிரச்சனை பண்ணும். நம்ம டிப்ரெஷன், விஜயகாந்த் வந்து பாதி ப்ரெஷர்ல போய் உடம்பு ஸ்பாயில் ஆனதுக்கு காரணமே எம்எல்ஏக்கள் கட்சியை பார்த்தேன், எம்எல்ஏக்கள் கட்சியை மாறினதுல தான். ஸோ இதை இவர் பார்க்கக்கூடாது, இவர் இதை எதிர்ப்பு. ஏன்னா வெக்ஸ் ஆகி ஒருத்தர் இவ்வளோ பேர் மாசம் வந்து ஓட்டு போட்டாங்க, இந்த மனுஷன் வெக்ஸ் ஆகி நான் ஒதுங்கி போறேன்னு போய் திருப்பி சினிமாவில் நடிக்கிறேன்னு போயிட்டாப்லன்னா
மொத்த சோழியம் ரெண்டுமே போன மாதிரி. ஆமா, மாற்றுன்றதே வாய்ப்பு இல்லாம போயிடும். ஓகே, நம்ம இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிறது. நம்ம கிட்டத்தட்ட 100 வீடியோஸ் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். அதுல வந்து 99% நம்ம தாவேகா பத்தி அதிகமா பேசியிருக்கோம் சார். அது ஏன் சார் நீங்க 99லாம் கிடையாது, 60-70% பேசியிருக்கிறோம். நான் அதை ஒத்துக்கிறேன். நான் அது காரணம் என்ன நான் சொல்றேன் அப்படின்னா, 3வது அணி, அதாவது தேர்ட் ஃப்ரண்ட், அதாவது மாற்று. நான் 3வது அணின்றதுலேயே எனக்கு ஒப்பீனியன்ல ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். மாற்று கட்சி இங்கே ஆட்சிக்கு வரணும்னு நம்ம ஊர் மக்கள் கிட்டத்தட்ட 30-35 வருஷமா ட்ரை பண்றாங்க. சரியான ஒரு ஸ்கோப்பு கிடைக்கல. நான் கட்சி ஆரம்பிச்சாலோ இல்லை நீ கட்சி ஆரம்பிச்சாலோ இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்களா? இல்லை. இந்த மாதிரி ஒரு மாசான ஆளு, இதுல சினிமாலேருந்து வரவங்க இதெல்லாம் ஒரு கிரைட்டீரியானா அது தனி டெபேட்டு, அது நம்ம தனியாக பேசலாம். ஆனால் இப்படி ஒரு மாசோ கவர் பண்ணி டக்குன்னு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு லீடரோ வேற யார் இருக்கா? இல்லை, கிடையாது கிடையாது. ஓகேவா, ரேர். இப்போ ரேர் எலமெண்ட்டாக அண்ணாமலை வந்தார். அண்ணாமலை வந்த உடனே ஒரு நீ நோட்டான்னு சொல்லி இந்த பிஜேபியை 11-12% கொண்டு போய் நிறுத்தினாரு. ஓகேவா, நீ விட்டுருந்தா அடுத்த அது அப்படியே மாறி போகும். அதே அது ஒன்று, அது நேச்சுரலாக எமர்ஜ் ஆகுது. இது ஆல்ரெடி எமர்ஜ் ஆகி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இங்கே விஜய்க்கு அது வந்து இம்பேக்ட் ஆகும். அவருக்கு நம்பி போடுறவங்க அதிகமாக இருக்கும். ஸோ நான் தேர்ட் ஃப்ரண்ட்னு இந்த மாதிரி கொண்டு வந்தாதான் மீதி இருக்க 2 பேர் பயப்படுவாங்கன்றது தான் நம்மளுடைய கருத்து. எனக்கு இந்த எலெக்ஷன்லேயே 2 கட்சியும் பயந்துருக்காங்கன்றது தான் எனக்கு தோணுது. அந்த பயம் வேணுன்றது தான். தவறி போய் விஜய் வரலனாலும் இவங்களுக்கு அந்த பயம் உள்ள இருக்கும். மக்கள்னு எழுச்சி பட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கு, இனிமேல் நம்ம ஒழுங்கா ஆட்சி பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், போதை கலாச்சாரத்தை ஒழிப்போன்னு எந்த தேர்தல் அறிக்கையிலும் இல்லை விஜயை தவிர. ஓகேவா, கட்டுப்படுத்துவோம், ஒழிப்போம், ஆமா இல்லைன்னு எதுலையுமே இல்லை. ஸோ இதை எங்க கொண்டு வருது? இப்போ இது இப்படி போனா ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொல்றாரு என்கிட்ட, நீங்க பஞ்சாப் மாதிரி நடந்துரும் போதை கலாச்சாரத்துல தமிழ்நாடு. அப்படி போச்சுன்னா நம்ம வந்து குட்டிச்சவராயிடும், இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வளர விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாஃபியா ருசி கண்டுடும். பணம் ருசி கண்டுச்சுன்னா அந்த பணம் இந்த இடத்துல இவ்வளோ மார்க்கெட் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சாத அது என்ன வேணா பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வளர்றதுக்கு முன்னாடி அடித்து காலி பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். அது இந்த திமுக போன ஆட்சியில் பண்ணலை. அது ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு போன ஆட்சியில இருந்து. ஆமா, அதிகமான புழக்கத்துக்கான வழிவகை, அதை சரி பண்ற வேண்டிய முக்கியமான ஒரு இதெல்லாம் இங்க இருக்கிற இம்பாக்ட். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சரி, இப்போ இந்த தேர்ட் ஃப்ரண்ட்னு ஒருத்தருக்கு எல்லாரும் பேசினா தான் அந்த இப்போ மற்றவங்க பேசுறது வந்து வியூவர்ஷிப்புக்காகவோ இது, நம்ம பேசுறது வந்து மாற்று மக்கள் இதுக்காக நம்ம பேசுறோம். அதனாலதான் நம்ம குறையும் சொல்லியிருக்கோம். நம்ம குறை சொல்லும்போது நிறைய பேர் திட்டிருக்கான், அதை பத்தி கவலை இல்லை. இப்பவும் நம்ம அதான் பண்றோம். பட் பாயிண்ட் என்னன்னா ஒரு விஷயம் கிளியரா இருக்கு, மாற்றுன்னு வரும்போது விஜய் மாதிரியான ஆளு வரணும், அதுக்கு நம்ம ஆதரவு சொல்லணும். கண்டிப்பா சார். அதே அவரு தவறு செய்யும் பட்சத்தில் அவர் சைட்ல இருக்கிற நிலைவு சொல்லுகள் பிழைகளை நம்ம சொல்லிதான் ஆகணும். இதுல எந்த மாற்றம் கிடையாது. இதுல இன்னும் எனக்கு பவர்ஃபுல்லா விஜயை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரே காரணம், திரு அண்ணாமலை அவரே விஜயை சப்போர்ட் பண்ணார். நீ பார்த்தனா வரவேற்கிறேன், இவருக்குன்னு ஒரு கட்டமைப்பு கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை அவர் சரியா கட்டமைச்சு வழி நடத்தணும்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒரு கருத்தை யோசிக்கும் போது அந்த கருத்துக்கு இவ்வளவு பெரிய லீடர் மாதிரியான ஒருத்தர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்னாலே அதனுடைய வேல்யூ என்னன்னு, அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் அதிகமா அதை வந்து பேச வேண்டிய இடத்துக்கு கட்டாயத்துக்கு போறோம். ஏன்னா இந்த இடத்துல அந்த மாற்றை விட்டுட்டோம்னா திருப்பி பிடிக்கிறது கஷ்டம். நீ 8% 10% பண்ணாலும் அந்த மனுஷன் அசிங்கம் போயிடும். எல்லாத்தையும் கழிச்சிட்டு நான் வந்து படமே நடிக்க போறேன்னு போயிடுவாப்புல. ஓகேவா, ஸோ அது பார்க்கக்கூடிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா தான் பார்க்கணும். அதனாலதான் நம்ம அவரை வந்து இந்த இடத்துல ஆதரிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே நம்ம எக்ஸிட் போல வச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. ஸோ இப்போதைக்கு அந்த 20%ன்றது இதுக்கப்புறம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் அடுத்தவங்களோட கூட்டணி வைக்க போறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு தேவா. ஏன்னா நான் தான் சொல்றேனே, 5% 10% வாங்காதுன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு 20% ஒத்துக்கிறான். அப்ப 20க்கு மேலதான் இருக்கும்ன்றதுதான் என்னோட குறையாது. தாவேக்கா குறைய வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கே டிஎம்கே வேணா குறையும் நினைக்கிறேன். ஆமா, இல்ல நீ வேற எங்கிருந்து ஓட்டு எடுக்க முடியும், அங்கிருந்து தான் எடுக்க முடியும். சோ அப்படிதான் நீ பார்க்க முடியும். அதுல ரொம்ப டேமேஜ் பொசிஷன்ல இருக்கிறது வந்து அதிமுக. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு 2 நாள்ல ரிசல்ட்டும் வரப்போகுது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நன்றி சார். நன்றி.